வைத்து இமயமலை பாய்ந்தார். சண்டாள பாதி வந்து முன்னால் மறித்தான். வட்ட வட்ட பொட்டுருகி தண்டாடினாரே. சிவனை தொட்டு விட வேணும் என்று கிட்ட வரும் நேரம். ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் அரளிப்பூவில் மாயமாய் மறைந்தார். அரக்கனுக்கு தான் பயந்து, அரக்கனுக்கு தான் பயந்து ஆண்டவர் சிவபெருமான் பம்பையாற்று நதிக்கரையில் தேவாதி தேவர்களை அரளி தோட்டமாக்கி ஒற்றரடி சரியதீர செப்பரடி பூவுக்குள்ள சிவலிங்கமாய் வந்தார். சிவலிங்கமாய் வந்தார். அப்பா வல்லரக்க ராட்சசந்தா ஆண்டவனை தேடிக்கொண்டு காட்டுக்குள்ள சுற்றி வாரா. நதியோரம் வந்தல்லவோ நடராஜரை தேடுகிறார். ஆண்டவனை காணால் அங்கும் இங்கும் சுற்றுவார். அங்கும் இங்குமா சுற்றுவார். வல்லரக்க ராட்சசந்தா ஆண்டவன் சிவபெருமான் பம்பையாற்று நதிக்கரையிலே வந்து தேவாதி தேவர்களை 1008 அரளியில் மூடாக மாற்றி ஒற்றரளிப்பூ செடியேற செவ்வரளி பூவுக்குள்ளே வந்து சிவலிங்கமாக வந்து அமர்ந்து விட்டார் சிவன். அரக்கனாகப்பட்ட வல்லரக்கன் ஆண்டவனை துரத்தி கொண்டு வந்தவன். இந்த பக்கமாக வந்த இறைவன் எங்கு போனார்? இந்த பக்கம் வந்த மனுஷன் எங்க போயிருப்பாரு? எங்க போயிருவாரு? வயல்ல வந்து ஏறி வரப்பு வந்துதானே ஆகணும். ஆமா, அன்னைக்கு விரல நீட்டணும், அவரை எரிக்கணும், அவரோட அரியசத்துல அமரணும் என்று வல்லரக்கன் கடவுளை தேடிக்கொண்டு காட்டுக்குள்ளே சுற்றி கொண்டிருக்கிறார். இங்கே இப்படி இருக்க கைலாசத்தில் அரணார் இல்லாத கைலாசம் அருளுமில்லை பொருளுமில்லை. என் தாயாகப்பட்ட ஆதிபராசக்தி தன்னன் தனிமையாக அமர்ந்து ஆண்டவன் பகவானை காணாமல் எங்கெல்லாம் தேடினால் தெரிய வேண்டாம். ஏழு சக்தி உலகமெல்லாம் ஈஸ்வரனை, ஏழு சக்தி உலகமெல்லாம் ஈஸ்வரனை காணாமல் ஏங்குகிறாள் பார்வதியா. ஈஸ்வரனை காணாமல் ஈஸ்வரனார் மங்கை எம்பெருமாளுடைய கங்கை. ஈஸ்வரனார் மங்கை எம்பெருமாளுடைய கங்கை. ஈஸ்வரனார் மங்கை எம்பெருமாளுடைய கங்கை. ஈஸ்வரனார் மங்கை எம்பெருமாளுடைய கங்கை. இந்த நானிலம் முழுவதுமே நாதன் சிவனை, நானிலம் முழுவதுமே நாதன் சிவனை தேடுகிறார். நாதனையும் காணாமல் நடுங்குகிறாள் பார்வதியா. நாதனையும் காணாமல் நடுங்குகிறாள் பார்வதியா. நாதனுடைய மங்கை அந்த நாராயணன் தங்கை. நாதனுடைய மங்கை அந்த நாராயணன் தங்கை. நாதனுடைய மங்கை அந்த நாராயணன்
இருந்தும் புன்னகை இல்லை, ஒட்டிருந்தும் பூவிருந்தும் புன்னகை இல்லை, பூட்டி வச்ச கோட்டைக்குள்ள மன்னவர் இல்லை, ஆசை ஏ புன்னகை இல்லை, கோட்டைக்குள்ள மன்னவர் இல்லை, ஆசை மன்னவர் இல்லை. வாசலில் போட்ட கோலம் அழியவில்லை, வாசலில் போட்ட கோலம் அழியவில்லை, ஏ மன்னரோட திருவடிகள் கோலத்துல பதிய கோலம் அழியவில்லை, கோலத்துல ஆதிபராசக்தி ஆண்டவன் சிவபெருமானை காணாமல் ஏங்கி மனம் துடித்தார். கைலாச வாசலையை பார்த்த வண்ணமாக இருந்தாள் பார்வதி. இறைவன் இன்று வருவார், நாளை மறுநாள் வருவார் வருவார் என்று எதிர்பார்த்து 8 நாள் ஆகிவிட்டது, இறைவனை காணவில்லை. 8 நாளா மனுஷனை காணவே இல்லை. உடனே ஆதியில் உதித்த அன்னை ஆதிபராசக்தி ஆண்டவன் மீண்டும் கைலாசம் வர வேண்டும், ஆனால் நமது அண்ணன் கோபாலக்கண்ணன் இங்கு வர வேண்டும், அண்ணன் கோபாலக்கண்ணன் வந்தாதான் அந்த கதைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்று கரங்களால் கண்ணீரை துடைத்த கண்ணன் தங்கை பார்வதி கோபாலக்கண்ணனை அழைத்தாள். அழைக்கின்றாள். அண்ணா கோபாலக்கண்ணா, கோபாலக்கண்ணா, எந்த இடம் இருந்தாலும் இந்த இடத்திலே வந்து தங்கை துயர் தீர்க்க வேண்டும் என்று தாமரை கண்ணனரி ராமச்சந்திர பூபதியை ஆதிபராசக்தி அழைத்தார். தங்கை அழைத்தாள். தங்கை அழைப்பதை தாமரை கண்ணன் அறிந்து கைலாசம் போக வேண்டும் என்று கண்ணன் அவருடைய வாகனமாகப்பட்ட அந்த கருடையாழ்வாரை வரவழைக்கும்படி உத்தரவிட்டார் வரதராஜன். வரதராஜன் உத்தரவை கேட்ட கருடையாழ்வார் எப்படி வருகிறது? வட்டமிட்டாடியே வார கருடையாழ்வார் வட்டமிட்டாடியே அலைகடல் புரள சிறகடி அலைகடல் புரள சிறகடி அந்தர மார்க்கமாய் ராமச்சரணம் சொல்லி வரட்டும் வரட்டும் கருடையாழ்வார் வட்டமிட்டு ஆடி பறந்து வந்து பால்வெண்ண பெருமாள் பாதத்தில் அடிபணிந்து நின்றது. உடனே கண்ணன் கருடையாழ்வார் வாகனத்திலே ஏறி அமர்ந்து 7 கடலை தாண்டினார். 8 மலைகளை கடந்தார். என் பெருமாள் கைலாச மலையிலே வந்து தங்கச்சி பார்வதி தனிமையாக வாடிய முகத்தோடு இருப்பதை அறிந்தார். அறிந்து தங்கை பக்கத்திலே வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பெருமாள் கேட்டார். தங்கச்சி பார்வதியிடத்தில் கேட்கின்ற பொழுது உடனே ஆதியில் உதித்த அன்னை ஆதிபராசக்தி வல்லரக்கன் கைலாசம் வந்தது. வரங்களை வாங்கி சென்ற பிறகு மீண்டும் கைலாசம் பகவானை எரிக்க வருவதையும் எரிக்க வரும்போது இறைவன் அரக்கனுக்கு பயந்து கைலாசம் மலையை விட்டு சென்றதையும் ஒன்று விடாமல் ஒளிவரே இல்லாமல் ஆதிபராசக்தி எடுத்துரை கண்ணனிடத்திலே சொல்லுகின்றாள். அதனால் அண்ணா கோபாலக்கண்ணா, என்ன தங்கச்சி, எனக்காக வேண்டி நீ
உடனடியாக சென்று ஆண்டவன் பரமேஸ்வரன் எங்கிருந்தாலும் அரக்கனை அழித்துவிட்டு அத்தானை அழைத்து வருவது உன்னுடைய பொறுப்பு என்று ஆதிபராசக்தியான அம்பிகையானவள் சொன்னார். உடனே சொன்னார் கண்ணன், அம்மா தங்கச்சி கவலை கொள்ள வேண்டாம், உனக்காக வேண்டி உலகம் நான் சென்று அரக்கனை அழைத்து ஆண்டவனை அழைத்து வருவது என்னுடைய பொறுப்பு என்று ஆய கண்ணனானவர் கூறிவிட்டு அரக்கனை அழைக்க வேண்டும் என்று எப்படி வருகிறார்? ஆய கண்ணை எம்பெருமாள், ஆய கண்ணை எம்பெருமாள் பார்வதியிடம் விடைகள் வென்று கைலாசம் அடைய விட்டு ஆயக்கண்ணை எம்பெருமாள் ஆடு மாடு வச்சு கொண்டு எம்பெருமாள் கோபாலன் ஆடு மாடு முன்னடங்க ஆடு மாடு ஆயக்கண்ணன் பின் தொடர்ந்தார். அவடி ஆடு மாடு வச்சு கொண்டு ஆயக்கண்ணை எம்பெருமாள் அத்துவார காட்டுக்குள்ள நடந்து வரும் வேளையில் அரக்கன பார்த்தார ஆண்டவன பார்த்தார யாரையும் பார்க்காமல் வல்லரக்க ராட்சசனை தேட வேணும் என்று சொல்லி ஆயக்கண்ணை வாரவோடு எண்ணாத எண்ணவெல்லாம் எண்ணாத எண்ணுவார எம்பெருமாள் அரக்கனை அழிக்க ஆயக்கண்ணன் புறப்பட்டார். புறப்பட்டு வருகிற போது 1000 ஆடு மாடுகளை எல்லாம் பிறவி செய்து ஆடு மாடு வச்சுவர் போல 1000 போல் வடிவம் கொண்டு ஆடு மாடு முன் நடந்து செல்கிறது. அப்படி காட்டு வழி வாதையா வருகிற போது அரக்கன் கண்ணுக்கு தென்படுவானா என்று வரக்கூடிய வாதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வராரு. ஆனா அரக்கனையும் பார்க்கல, உடனே நடந்து வந்து கொண்டிருந்த என் பெருமாள் கோபால கண்ணன் உள்ளத்தில் நினைத்தார், நாமளோ எவ்வளவோ தூரம் நடந்து வந்து விட்டோம், ஆனா யாருமே கண்ணுக்கு அகப்படவில்லையே, அதனால நாம வெகு தூரம் நடந்து வந்த காரணத்தால் கால் கையெல்லாம் சோர்வாக இருக்கிறது, அதனால நமக்கு 6 அறிவு உடைத்த நமக்கே இப்படி இருந்ததுன்னா 5 அறிவு உடைத்த ஆடு மாடுக்கு எப்படி இருக்கும்? அதனால ஒரு இடத்தில் ஓய்வு எடுத்து விட்டு அதற்கு பின் தேடலாம் என்று கோபால கண்ணன் நிழலை தேடி வந்தார். நிழலை தேடி நீலவர்ண என் பெருமாள் வருகிற போது பம்பை ஆற்று நதிக்கரையில 1008 அரளிச்செடி இருப்பதை கண்டார். ஆஹா, என்ன அழகாக இருக்கிறது இடம், ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு ஆடு மாடுகளை எல்லாம் ஒரு ஓரத்தில் கட்டி வைத்து விட்டு ஆயக்கண்ணன் நிழலிலே அமர்ந்தார். அமர்ந்தவர் சும்மா இருந்தாரா? கொண்டு வந்த புல்லாங்குழலை எடுத்து அதிலிருந்து ஒரு பாடலை செய்கின்றார். என்ன பாடலை செய்தார்? ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே 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 ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே பசுவே சொலண்டு ஆடு பசுவே ஆடு பசுவே சொலண்டு ஆடு பசுவே ஆனந்தம் கண்டோம் என்று ஆடு பசுவே ஆனந்தம் கண்டோம் என்று ஆடு பசுவே அடி ஆடாய் பசுவே
பசுவே பசுவே ஆடாய் பசுவே இளையாடாய் பசுவே ஆயிரம் ஆடும் ஆடும் ஆடும்போது ஆயிரம் ஆடும் ஆடும் ஆடும்போது ஒரு அரளி செடியும் கூட ஒரு அரளி செடியும் கூட பசுவே பசுவே புல்லாங்குழலை எடுத்த புருஷோத்தமன் இப்படி ஒரு பாடல் வாசிக்கின்ற போது அந்த இசைக்கு தகுந்தார் போல ஆடு மாடுகள் எல்லாம் அங்கும் இங்கும் நின்று திரு நடனமாடியது. அந்த இசைக்கு தகுந்தாலே அங்கும் இங்குமாக அசைகிறது. ஆடு அசைகின்ற நேரம் அந்த இடத்தில் 1008 அரளி செடியிலே காற்றடியாத நேரத்தில் ஒரே ஒரு காட்டரளி மூடு அசைந்தது. இலையுலங்காத நேரத்திலே ஒற்றை அரளி செடி மட்டும் அசைவதன் காரணம் என்ன? இதை கண்ணன் கவனித்து பார்த்து இசையை கேட்டால் இறைவனத்தான் பரமேஸ்வரன் ஆடுவார். ஒருவேளை நம்ம அத்தா அந்த அரளி முட்டுக்குள்ள இருப்பாரோ? இருந்தாலும் இருக்கலாம் அல்லவா? நிச்சயமா அவர் அங்கதான் இருப்பாரு. அதனால என்ன அத்தானை அழைக்க வேண்டும். அழைக்க வேண்டுமானால் எப்படி? தங்கை மாப்பிள்ளை அவாச்சை அவரே, தங்கச்சி மாப்பிள்ளை அவரே. அதனால எப்படி மரியாதையாக அழைக்க வேண்டும் என்று கண்ணன் முடிவெடுத்து முடிவு செய்து பகவான் பரமேஸ்வரனை எப்படி அழைத்தார்? எப்படி எப்படி அழைக்கின்றார்? அத்தானே பகவானே வெளியில வாங்கோ, வெளியில வாங்கோ, அத்தானே பகவானே வெளியில வாங்கோ, உங்க அருவம் அச்சினை வந்து இருக்கேன், அழைச்சிட்டு போக, உங்க அருவம் அச்சினை வந்து இருக்கேன், அழைச்சிட்டு போக, அத்தானே பகவானே வெளியில வாங்கோ, வெளியில வாங்கோ, அருவம் அச்சினை வந்து இருக்கேன், அழைச்சிட்டு போக, அருவம் அச்சினை வந்து இருக்கேன், அழைச்சிட்டு போக. மச்சானே பகவானே இங்கே வாங்கோ, இங்கே வாங்கோ, மச்சானே பகவானே இங்கே வாங்கோ, இங்கே வாங்கோ, மாய கண்ணே வந்து இருக்கேன், கூட்டிட்டு போக, மாய கண்ணே வந்து இருக்கேன், கூட்டிட்டு போக, மச்சானே பகவானே இங்கே வாங்கோ, இங்கே வாங்கோ, மாய கண்ணே வந்து இருக்கேன், கூட்டிட்டு போக, மாய கண்ணே வந்து இருக்கேன், கூட்டிட்டு போக. அத்தா வாங்கோ மச்சான் வாங்க அப்படின்னு சரி. தங்கச்சி மாப்பிளையை மரியாதையாக அழைத்தார் தாமரை கண்ணன். தங்கச்சி புருஷன் மரியாதை அழைத்தார். அப்ப அரளி பூவில் இருந்து ஆண்டவர் நினைத்தார், என்ன நினைக்கின்றார்? வல்லரக்கன் தான் நம்மளை எரிப்பதற்கு துரத்தி கொண்டு வந்தான். அங்கிருந்தே விரல நீட்டிட்டே வந்தான். எரிக்க வந்தது மட்டும் இல்லாமல் மச்சான் முறை அழைத்து கூப்பிடுகிறானே. அத்தா மச்சான் வாங்க கூப்பிடுறான். வெளியே வருவான்னு நினைச்சிட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். வாங்கிட்டு மச்சாவரை கொண்டாடி நம்மளை நக்கலா பேச மத்தியான வர்றேன். அதானே அதானே மனசுக்குள்ள நினைச்சு செக்கு ஆடிக்கொண்டிருந்த சிவன் ஆடாமல் இருந்தார், அசையாமல் இருந்து கொண்டார். இதை அறிந்தார் எங்கள் ஐயா கண்ணபிரான். மறந்து கொண்டார். உடனே அத்தான் பரமேஸ்வரன் தான் உள்ள இருப்ப என்பதை உறுதி செய்து கொண்டு நம்ம தங்கச்சி மாப்பிளை மரியாதையாக அழைத்தோமே, சரி மரியாதையை அவர் காப்பாற்றிக் கொள்ள தெரியவில்லை. அவருக்கு அந்த மரியாதையை காப்பாற்றி தெரியல. அதனால இவருடைய வண்ட வாழத்தை எடுத்து தண்ட வாழத்துல ஏத்தி ஊருக்கு தக்க அனுப்பினாத்தான் சரியா வரும், இந்த மனுஷன் வருவார் வருவார் என்று கண்ணன் எப்படி அழைத்தார்? ஓ அத்தா பரமேஸ்வரா, அந்த அரக்கனுக்கு வரம் கொடுத்தது ரோசம் இல்லையா? அரக்கனுக்கு வரம் கொடுத்தது ரோசம் இல்லையா? அரளி பூத ஒளிஞ்சிருப்பது
இப்படி அரளி பூவல ஒழிஞ்சிருப்பது அடி நமக்கு ரோசம் இல்லையா? ஆமா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது ரோஷம் இல்லையா? அரளிமுட்டில் ஒளிந்திருப்பது வானம் இல்லையா? வெளியே வருகிறா இல்ல கல்லெடுத்து ஏட்டுமானார் கண்ணன். கண்ணபிரான் அவர் கோபத்துல சொன்னார். உடனே சிவன் பார்த்தார். என்னய்யா? வல்லரக்கனுக்கு வரம் கொடுத்தது ஆமா அரளிப்பூவில் ஒளிந்திருக்கும் விவரம் எல்லாம் எல்லாமே யாருக்கு தெரியும்? எல்லாமே அதாவது நம்ம பார்வைக்கு தான் முதல்ல தெரியும். ஒருவேளை நம்ம வைத்தின ரத்தம் கோபால கண்ணன் தான் வந்திருப்பாரோ? வந்தாலும் வந்திருப்பாரு. முதலே வெளியே வெறுக்கலாம், நம்ம மரியாதை காப்பாத்திருக்கலாம். இதுக்கு மேலே வெளியே போகல என்ன செய்வாரு? நம்முடைய திருவிளையாடலாம் அவ்வளவையும் எடுத்து விட்டுருவாரு, எல்லாத்தையும் வரிசை எடுத்து விட்டுருவாரு. அதனால ஆமா வெளியில் போக வேண்டும் என்று சிவபெருமான் ஆமா அரளி பூவை விட்டு எப்படி வர்றார்? எப்படி வருகிறார்? சடகுலிங்க முடிகுலிங்க சங்கரனார் வெளியில் வர்றார். வேர்க்காத தேகம் எல்லாம் வேர்த்து மெல்ல கொட்டிடுமா, ஒலையாத திருச்சடையும் அடைஞ்சு மெல்ல விழுந்திடுமா. அரளி அந்த பூவை விட்டு ஆண்டவனும் வெளியில் பாரா. அரளி பூவை விட்டு ஆண்டவன் சிவபெருமான் வெளியில வாராரு. வெளியே வருகின்றார். சடை முடி எல்லாம் உறைந்து போயிருக்கிறது, சடமுடிலாம் உறைஞ்சிருக்கு ஐயாவுக்கு. தேகம் எல்லாம் வேர்த்து வெறுத்து கொட்டுகிறது. ஆமா ஆமாண்ணே. அப்போ ஆமா அத்தான் கோபால கண்ணன் பார்த்தார். என்ன நினைக்கிறா? எத்தா பகவானே எத்தா என்னம்மா? என்னத்தா அது கோலம்? என்ன கோலமா? அதுல ஒண்ணு இல்லையா? எடுத்து கட்டுங்க. கட்டிட்டேன். எத்தா ஐயா அரக்கனுக்கு இந்த வரம் கொடுக்கணுமா, இந்த ஓட்டம் உடனே யார் இந்த உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? ஐயா வல்லரர்களுக்கு நானா கூட்டம் நானா வரம் கொடுத்தேன். சரி உங்க தங்கச்சி பார்வதி பார்த்த வேலைதான் இது. அப்படியா? அவ சொன்னான்னு வரத கொடுத்து ஓடி ஒளிஞ்சு வந்து உட்கார்ந்துருக்கேன். சரி அரளிப்பூல் ஒளிஞ்சிருக்கே என்ன விவரம்? ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், அரளிமுட்டில் ஒளிஞ்சிருக்க விவரமா இருக்கட்டும். அதுக்கு முன்னால உங்களுக்கு வெக்க இருக்கா, ரோஸ் இருக்கா, சூடு இருக்கா, சொன்ன இருக்கான்னு கேட்கிற. ஆமா யாராவது பேசலாமா என்ன பத்தி? அதை பத்தி என்ன இருக்கு? என்ன பத்தி பேசுற? உங்க யோகியத்தை சொல்லட்டுமா? யா யோகியத்துக்கு என்ன குறைச்சு? நான் எந்த ஒரு யோகியத்துல குறைஞ்சவே கிடையாது. அப்படியா? ஆமா நான் எடுத்துட்டோம்னா வரிசை எடுத்து விட்டுட்டே இருப்பேன். எங்க எடுத்து விடுங்களே பாப்போம். எடுத்து விடட்டுமா? எடுத்து விடுங்களே. நான் சொல்லுறேன். முன்பொரு காலத்துல ஆயர்வாடி மாளிகையில ஆமா நந்த கோடலுக்கு யசோதைக்கு மகனாக பிறந்த நீங்க உருகில் வெண்ண திருடி தின்னது ரோசம் இல்லையா? உருகில் வெண்ண திருடி தின்னது ரோசம் இல்லையா? வரலு கல்லுல கண்டுபட்டது, அங்க வரலு கல்லுல கண்டுபட்டது. உங்களுக்கு ரோசம் இல்லையா? ஆமா உருகில் வெண்ணை திருடி தின்னீர்களா திங்கலையா? சாப்பிட்டேன். அப்ப உங்க அம்மா யசோத உரலு கல்லுல கட்டி வைத்தார்களா வைக்கலையா? கட்டி போட்டாங்க. அவ கட்டி போட்டிருக்கும் போது கோவியர் பெண்கள் எல்லாம் வந்து உங்களை தலையில் குட்டினார்களே ஞாபகம் இருக்கா? ஐயா கோவிய பெண்கள் தள்ள குட்டினாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அது யாரோ பொய் சொல்லிருக்காங்க. ஏன்னு கேளுங்க. நான் சிறு குழந்தை இருக்கிற பொழுது ஆளு எல்லாம் அழகா புஷ்டியா இருப்பேன். ஆமா எனக்கு முடி நிறைய இருக்கும். அப்படி எங்க அம்மா முடி நிறைய இருக்கும் பொழுது போன கொண்ட போட்டு மல்லிகைப்பூ ரவுண்டா சூடி இருப்பாங்க. ஆமா அப்ப கோவில் பெண்கள் என் தலைமுடியை தொட்டு தொட்டு பார்த்தத யாரோட கொட்டிருக்கான்னு சொல்லிருக்காங்க. அம்மாவுக்கு வந்து ஒரே ஒரு பிள்ளை தான் தான். பொம்பளை பிள்ளை கிடையாது. நான் இருக்கிறது அழகா இருப்பதா, அதனால எங்க அம்மா எனக்கு பூ
வச்சு பொட்டு வச்சு சரி பெண்கள் பரப்புடைய நகை ஆபரணங்கள் எல்லாம் போட்டு இந்த அழகு பார்ப்பாங்க. அழகு பார்த்துருக்காங்க. அழக பார்த்தாலும் இந்த கோபிமார்கள்லாம் என் தலை விட்டு போவாங்க. ஆமா என்ன அதை பார்த்து யாரோ தவறா சொல்லியிருக்காங்க. தவறா சொல்லியிருக்காங்க. குரல்ல கெட்டுப்பட்டுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா நான் விளையாட்டு பிள்ளை எங்க ஓடினப்படாது எங்க அம்மா என்ன கெட்டுப்பட்டு வீட்டு வேலையை பார்ப்பாங்க. ஆனா ஒண்ணுதான் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டாம பேசுறீங்கன்னா அவ சொன்னார் கண்ணன் அத்தா அதாவது நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது நடந்தது. ஆனா உங்களை மாறி முழுவாடு கிடங்க ஊர்க்காரங்க அடிப்படையில சொல்லட்டுமா? முன்பொரு காலத்தில் பாண்டிய மன்னனிடத்துல நீங்க பிட்டுக்குத்தான் மனுஷம் வந்தது ரோசம் இல்லையா, பிட்டுக்குத்தான் மனுஷம் வந்தது ரோசம் இல்லையா, பெரம்பால அடிபட்டது பெரம்பால அடிபட்டது ரோசம் இல்லையா? ஆமா பிட்டுக்கு மண் சுமக்கும் போது பாண்டிய மன்னன் பெரம்பாலை உங்களை அடித்தாரே, ஞாபகம் இருக்கா? ஐயா பாண்டிய மன்னன் அடிச்சான்னு சொல்றீங்களா? ஆமா. அடின்னு யாமலே விழுந்து நினைச்சீங்க. பிறகு வீரேழு 14 படத்துக்கு மத்தியில பச்சை முதல் பறவை முதல் விலங்குகள் வரை ஆமா அவ்வளவு முதுகுல ஒரு கோடு விடங்க பாருங்க. சரி முதுகு தண்டு விடா. ஆமா இருக்கிறது. அந்த பாண்டிய மன்னன் என்ன அடிச்சாடி இந்த மக்கள் எல்லாம் வாங்கிட்டாங்கப்பா. ஓஹோ அப்படியா? ஆமா நான் வாங்கல. அத நீங்களும் கீழே விழுந்தா மீசல் மண்ணூட்டாம பேசுறீங்க. வாங்கல அப்படின்னா திரும்பி பார்க்க முடியாது. சரி முடிஞ்சு பார்க்க முடியாது. முடியாது. சாப்பிட முடியாது, நிமிர முடியாது, படுக்க முடியாது, ஒரு பக்கம் தெரிய முடியாது. அப்படியா? அந்த ஒரு அடி வாங்கினாலே அத்தனை ஜனத்தொகைக்கு அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஆனா நன்மை இருக்கு என்று பகவானும் பால்வண்ண பெருமாளும் மாறி மாறி அவருடைய திருவிளையாடல்களை எடுத்துரைத்தார்கள். அவ சொன்னார் கண்ணன் உங்ககிட்ட பேசிட்டு எனக்கு நேரம் போறே தெரியாது, ஆடு மாடுகளுக்கு எல்லாம் புல்லு பசி தண்ணி எல்லாம் காமிக்கணும், அதனால போயிட்டு விட்டுமா? எங்க போறீங்க? பிறகு நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன நீங்க வந்ததே வந்துட்டீங்க. சரி அந்த வல்லாரக்கார அடிச்சிட்டு அந்த அத்தா பகவானை காப்பாத்தி பாரதத்துல சேர்ந்துருங்க. வல்லரக்கன் அடிக்கணுமோ? ஆமா. அப்படின்னா அந்த ஆடு மாடை கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்களா? ஆடு மாடு பாரு நான் பார்க்க மாட்டேன். ஆடு மாடு ஆடு மாடு பார்த்தா அரக்கன் அடிக்க. சரி இல்லன்னா ஆடு மாடை வச்சு நான் பாட்டு போறேன். ஆடு மாடு பத்திரமா இருக்கும். பவுண்டரி அடைச்சு பத்தி அடைச்சு வச்சிருக்கேன். சரி அரக்கன் வந்து நீங்க திருப்பி பத்திட்டு போங்க. அப்படியா? ஆடு பத்திரமா இருக்கும். பவுண்டரி ஆடு பத்திரமா இருக்குமா என்று ஆடு மாடுகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஆயக்கண்ணன் நாதன் சிவனுக்கு நாமத்தை தரித்து விட்டு அரக்கனை அடிக்க என்று ஆயக்கண்ணை எம்பேருமா ஆயக்கண்ணை எம்பேருமா அரக்கனை அழிப்பதற்கு ஆண்டவனிடம் விடைகள் பெற்று காட்டரக்கனை தேடிக்கொண்டு காட்டரக்கனை தேடிக்கொண்டு காகுந்தனும் வாராரே அடிவாரக்கூடிய வேளையில மரணராஜையும் பெருமா உள்ளத்தில் நினைத்தாரே அந்த வல்லரக்க ராஜசந்தா நெட்டையாக இருப்பானா இல்ல குட்டையாக இருப்பானா என்னவென்று தெரியலையே ஏது ஒன்றும் புரியலையே என்று சொல்லி எம்பெருமாள் எம்பெருமாள் என்ன என்ன செய்தாரானா எம்பெருமாள் அரக்கனை
அழிக்க வேண்டும் என்று ஆயக்கண்ணையும் பெருமாள் கோபால கண்ணன் காட்டுக்குள் தேடி புறப்பட்டார். புறப்படுகிறார். புறப்பட்டு வரும்போது உள்ளத்தில் நினைத்தார், வல்லரக்கன் நெட்டையாக இருப்பானா, குட்டையா இருப்பானா, கருப்பாக இருப்பானா, சிகப்பாக இருப்பானா என்னவென்று தெரியவில்லையே. ஏதோ ஒன்றும் புரியலையே. வல்லரக்கனை கண்டுபிடிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி இருக்கு? ஒரு அழகான மங்கை மோகினி அவதாரம் எடுக்க வேண்டும். ஜெகன்மோகினி போல வழிபாடு இருக்கணும். மோகினி அவதாரம் எடுத்து அழுது கொண்டு காட்டுக்குள் சென்றால் அரக்கன் அவனாகவே வந்து பேசுவான், நம்ம இடத்துல பேசுவான். ஏன்னா ஒரு பெண் ஒருத்தி தனிமையா நடந்து போனா யாருமே பேச மாட்டாங்க. அதே தனிமையா போற பொண்ணு சிரிச்சுக்கிட்டு போனா வைத்தியம் சொல்லுவாங்க. அதே பொண்ணு அழுதுகிட்டு போனா உன்னை யாரும் அடித்தாங்களா பிடிச்சாங்களா செஞ்சாங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. கேள்வி கேட்பாங்க. அதனால் கோபாலக்கண்ணன் மங்கை மோகினி அவதாரம் எடுத்து அரக்கனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று புறப்பட்டார். அப்படி இருக்க மேலக்கார கலைஞர்கள் ஆலயத்துக்கு வரும்படி விழா கண்டியார்கள் அறிவிக்கிறார்கள். மேலக்கார குழுவினர்கள் ஆலயத்துக்கு வரும்படி விழா கண்டியார்கள் அறிவிக்கிறார்கள். ஆய கண்ணையும் பெருமாள் கோபாலக்கண்ணன் அரக்கரை அழிக்க வேண்டும், அவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எம்பெருமாள் கோபாலன் எம்பெருமாள் கோபாலன் அரக்கனை பார்க்க வேண்டும், மனமொழிக்க வேண்டும் என்று ஆயக்கண்ணை எம்பெருமாள் மோகினி அவதாரோ முகுந்தனு எடுத்தாரே. அழகான பெண்ணை போல அழகான